Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 34. கிளாஸ்ல ஒரு ஃபார்ம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது பார்த்தோம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பார்க்க போகிறோம். இது வந்து போன கிளாஸில் எழுதி வச்சதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்புட் அப்படின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட். இந்த கிளாஸில் நம்ம எலிமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், அதாவது அது மட்டும் எலிமெண்ட் இல்லை, அந்த லைன் ஒரு எலிமெண்ட், இது வந்து ஒரு எலிமெண்ட், இது வந்து ஒரு எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட், இது ஜீரோ, அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஜீரோலேருந்து தான். ஜீரோ அப்புறம் 1 2 அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார்ம்ஸ் இது வந்து ஜீரோ அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம இன்னொரு மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நேம் ஃபார்ம் நேம்னு போட்டு அது வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் வந்து சீனோ ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சீனோ ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த ஃபார்ம்ஸுன்றது அந்த ஜீரோ அப்படின்ற இடத்துல நம்ம இந்த ஃபார்ம்ஸை கேன்சல் பண்ணிட்டு சீனோ ஃபார்ம் அப்படின்னு கூட செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் காட்ட போகிறேன். நார்மலாக ஏன்னா நான் ஒரே ஃபார்ம்ஸ் தான் வச்சுருக்கேன், அதனால் ஃபார்ம்ஸ் ஜீரோ அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு நேம் போட்டுக்கலாம். அப்புறம் இது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன அப்படின்னு வைக்கலாம். இப்போது எலிமெண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன். எலிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எந்த எலிமெண்ட்டில் இருக்கிற நான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட்னால் இது கிடையாது, பாஸ்வேர்டு அப்படின்றது டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது ஃபார்ம் ஜீரோவில் தான் ஃபார்ம் ஜீரோ, எலிமெண்ட் 1ல் அதாவது பாஸ்வேர்டுன்றது தான் 1, அது ஜீரோ. நேம், இந்த நேம் அப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இந்த ஜாவாஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அதாவது எது வேணும் அப்படின்றத நாமளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதாவது பாஸ்வேர்டில் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் அவுட்புட் காட்ட போகிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது நார்மலாக நம்ம அந்த ஃபார்முக்கான அவுட்புட் மட்டும் வந்திருக்கு. வந்து எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கல. எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க எல்லாம் ஒரு டைம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து தெரியுதுங்களா, பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கு, அதாவது நேம் அப்படின்ற இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்டு, கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அர்த்தம் ஃபஸ்ட்டு. இப்போது ஜீரோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட் எடுத்துப்போம், சேவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ யூசர் நேம் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் எந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது இது நார்மலாக போட்டது. இது வந்து யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்குவீங்க. அப்போ வந்து யார் என்ன நேம் கொடுத்தாங்க, எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. இதுதான் இந்த இதோட எலிமெண்ட்டை பற்றி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்மில் என்னென்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.